கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 1:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, அந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, அந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். ஜோதி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை இன்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். ஆண்டவருடைய சித்தம், அதான் நம்ம காட்ஸ் வில் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த வில் ஆஃப் காட், இந்த பவுல்கிட்ட போய், பவுல் நீங்க எப்படி சொல்றீங்க தேவனுடைய சித்தத்தின்படி தான் நீங்க ஊழியக்காரன் ஆனீங்க, அப்போஸ்தலர் ஆனீங்க அப்படின்னு கேட்டா, பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? ஐயா, நான் ஒரு பயங்கரமான ஸ்பீடான ஒரு ஆள். ஸ்பீடுன்னு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன்னா அப்படி ஸ்பீட்ல தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீயா உனக்கு நான் யார் அப்படின்னு சொல்லி, யாரு பவுல் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைச்சீங்கன்னா நீ எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசி. அப்ப உனக்கு தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியுமா, எங்க ஊர்ல வந்து கேளு, எங்க தெருல வந்து கேளு, அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி. பவுல் ஒரிஜினல் கேரக்டர்.
ஒரிஜினல் கேரக்டர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களே பயன்படுது. இன்னும் அது ஒரு ரெகுலரா அவர் செய்யற வேலை. அந்த வேலையில நான் என்ன செய்யணும், கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி, அந்த சீரி வார்த்தையை பாரப்பா அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். சீரி, இந்த சீரதுங்கிறது யாரால தான் முடியும்னா, இந்த ஒரு வைராக்கியத்தை தான் அப்படி சுயங்கன போக முடியும். ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னா கோபம் வந்துடும். வந்தானா யாராச்சும் பத்தின அடிச்சு விடுவார். அதாவது அடிச்சாச்சுன்னு என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டார். இந்த சீர்றது எல்லாராலையும் முடியாது. இந்த சீர்றது எல்லாராலையும் முடியாதுங்கிறது நான் உங்களுக்கு வசனத்தை காட்டப்படுறேன். மற்றவங்களுக்கும் பவுலை கொலை செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அவங்க பம்புவாங்க. என்ன சொல்லுவாங்க? பம்புவாங்க. அவங்க எப்படி பம்புறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போறேன். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 12வது வசனம். விடியற் காலம் போது யூதர்களில் சிலர், அதாவது பேக்ரவுண்ட் சொல்றேன் நமக்கு. இந்த சவுல்ங்கிறது ஒரு வாலிபன், ஒரு பாடி பில்டர், 6 பேக் மாதிரி இருந்திருப்பார். அந்த பவுல அங்க இருந்த யூதர்கள் எல்லாரும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, பாரு இந்த மார்க்கத்தார்கள் எழுதியிருக்காங்க, அவங்க ஒரு தச்சனுடைய குமாரனை வச்சுக்கிட்டு கதை உண்டு பண்றாங்க. எல்லாம் பொய். நீ என்ன செய்யணும், அவங்கள அடிச்சு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவரு சீரி பாஞ்சு ஃபுல் ஆக்ஷன்ல இருக்காரு. அந்த நேரத்துல ஆண்டவர் அவரை பிடிக்கிறார். இப்ப அவங்களுக்கு என்ன மொபா போச்சுன்னா, நம்ம ட்ரைனிங் கொடுத்தவனே நமக்கு இப்ப அகேன்ஸ்டா இருக்கான், அவனை காலி பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொரு குரூப் ரெடி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த சீர்ற அளவுக்கு பவர் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 12வது வசனம். விடியற் காலமான போது யூதர்களில் சிலர் ஒருமித்து, சிலர், இந்த சிலர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சம்திங் லைக் பெய்ட் கில்லர்ஸ். இவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. உடனே ஒண்ணுதான், நீ போய் சவுல் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான், அவன் அடிச்சு காலி பண்ணுச்சு. என் தகப்பனா அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சொல்லுவார். எங்க அப்பா என்னையோட குள்ளும் ஒரு மிராஜ் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டார். எங்க அப்பா ஒரு குட் ஃபுட்பால் பிளேயர், நல்லா அழகா விளையாடுவார். அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு பயங்கர பாப்புலர் ஆயிட்டார். பாப்புலர்னா அப்படி ஒரு பாப்புலர். எங்க அப்பா காலில் பால் கிடைச்சாச்சுன்னா அவர் கோல் போடுறவரை விட மாட்டாரு, அது அவர் காலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா பாப்புலர் ஆயிட்டார். எங்க அப்பாவுடைய பெட் நேம் பாபி. இந்த பாபி சினிமா இப்ப வந்துச்சு. அந்த காலத்துல எங்க பாட்டி எங்க தாத்தாவை பாபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்க அப்பா காலில் ஃபுட்பால் கிடைச்சானா அந்த கிரவுண்டே பாபி பாபின்னு கத்துமா. இப்ப ஆப்போசிட் குரூப் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பயங்கர சேட் ஆயிட்டாங்க. என்னடா நேற்று குட்டியா ஒரு பய நம்மளோட பாப்புலர் ஆயிட்டான்னு சொல்லி அவங்க ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா காலை உடைக்கணும். காலை உடைச்சா இவன் எப்படி ஃபுட்பால் ஆடுறான்னு பாப்போம்னு சொல்லி. அப்ப இந்த நியூஸ் எங்க அப்பாவுக்கு வந்துருச்சு. ஆனா எங்க அப்பாவுக்கு லேசா நம்பல. ஆனா விளையாடும் போது அவன் வர்ற ஸ்பீடு, ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு போது எங்க அப்பா காலவையே ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எங்க அப்பா முடிவு பண்ணார், இந்த ஊருக்கு வந்தது நான் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு, நான் டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு கும்பிடு போட்டார். அப்பா எனக்கு இது வேண்டாம் படிக்க வேண்டாம். ஒரு சிலர் எதுக்காக உருவாக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் காலை உட, எங்க அப்பாவை காலை உடைக்குது. ஆனா அங்க இந்த சீரிட்டு வர்ற பாத்தீங்களா, அந்த பவுல், அந்த வைராக்கியம் எல்லாம் ஆண்டவர் ஆஃப் பண்ணிட்டார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சீர கூட்டங்கிறது பவர். ஆனா இந்த ஒரு சிலர் சீர தெரியாதவங்க என்னதான் செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம், யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவு புசிப்பதும் குடிப்பதும் இல்லைன்னு சபதம் பண்ணிக்கொண்டார். இப்படி கட்டுப்பாடு பண்ணவர்கள் 40 பேருக்கு அதிகம். அப்ப 40 பேருக்கு அதிகமானாலாம் இதெல்லாம் வெத்து வேட்டு. இவங்களுக்கு சீர தெரியாது, பவுல் சீராப்ல. ஆனா அப்படியே பம்முவாங்க. என்னையா இப்படி இருக்க, சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடி, அதெல்லாம் செய்வாங்க. சாப்பிடாம இருப்பாங்க, நைஸா சாப்பிட்டுட்டு. ஆனா வெளி வேஷம் போட்டுக்கிட்டு அது ஒரு மைமாலமான ஒரு வேஷம் வச்சிருக்காங்க. இப்ப
14 அவர்கள் பிரதான ஆசிரியர்கள் மூப்படத்திலும் போய், ஏன்னா இந்த பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்கள் தான் சவுல்ங்கிற ஒரு வாலிபனை ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்ப அவங்களே கவுண்டரா இன்னொருத்தர் அனுப்புறாங்க. இதுக்கு அவன் சீர்னாயா, கொலை செஞ்சான், கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கினா எல்லாம் நாங்க கொடுத்தோம். ஆனா அவன் இப்ப எங்களுக்கு எதிரியாக மாறிட்டான். அதனால அவங்ககிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பவுலை கொலை செய்யும் ஒன்றும் புசிப்பதும் இல்லை, உறுதியான சபதம் பண்ணிக்கணும். இப்ப போய் தங்கள் திட்டமாக எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வசனத்துல இந்த கான்வர்சேஷனை ஒரு குட்டி பையன் கேட்கிறான். பவுலின் சகோதரனுடைய குமாரன் கேள்விப்பட்டு, நான் என்ன நினைக்கிறேன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நடச்சன கேட்காது. அவங்க கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது எங்க ஆலோசனை சங்கத்துல. இவங்க நாங்க சபதம் பண்ணிருக்கிறோம், சாப்பிட மாட்டோம். அங்க டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பையன் வருவான். பாத்திருக்கீங்களா? டீ காஃபி அவன் ஒரு இது வச்சிருப்பான், கெத்தல் வச்சிருப்பான், அதுல டீ வச்சிருப்பான், அதை கொண்டு வந்து ஊத்தி கொடுப்பான். ஊத்தி கொடுக்கும்போது அவன் காது ஃபுல்லா கதா இருக்கு, என்ன பேசுறாங்கிறது. அந்த மாதிரி இவன் கேட்டுட்டு நேரா நியூஸ் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 17 வசனம். அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதியில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாதிபதி இடத்துல கொண்டு போய் அவனிடத்துல ஒரு மேட்டர், இந்த வாலிபன் சின்ன பையன் அங்க போனா அந்த சேனாதிபதி இருக்கும்போது என்னையா பிரச்சனை கேட்டது, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 நீர் அவர்களை சம்மதிக்க வேண்டும். 40 பேருக்கு அதிகமான விளைச்சாங்கன்னா இவங்க சீறி பாய மாட்டாங்க பவுல மாதிரி, ஆனா சாப்பிட மாட்டாங்க. உபவாசம் இருந்து பவுல கொலை செஞ்சு. ஆனா ஆண்டவர், நீங்க கேள்றீங்க, ஐயா நீ எப்படியா சொல்ற, நீ தேவனுடைய சித்தத்தின்படி நீ இந்த ஊழியத்துக்கு வந்து என்ன கேட்டா, இங்க ஒரு 40 பேர் எனக்கு அகேன்ஸ்டா வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்னை பாதுகாக்க எத்தனை பேர் அனுப்பினார் தெரியுமா? அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 23வது வசனத்துல, பின்பு 100க்கு அதிபதி 2 பேரை அழைத்து செஸ்ரா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்கள். அங்க 40, 200 காலாட்படை என்னது நடந்து. ஆனா அவங்க ஈட்டி வர்றது 170 200 காலால் படைகளும் 70 குதிரை வீரர்களும் 200 ஈட்டிக்காரர்கள். காலால் படம் வேற, ஈட்டி வேற, குதிரையில போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. இவர்களை பத்திரமாக குதிரையில கொண்டு போயிடுச்சு. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாச்சு. இப்ப சொல்லுவாரு பவுல், ஐயா இப்ப நான் தேவனுடைய சித்தமா இல்லைன்னா இது நடக்குமா? 40 பேர் சேர்ந்தாங்க, அங்கேயே நீ கொண்டிருப்பாங்க. ஆனா நான் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியக்காரன் ஆகணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவரை நேசிச்சாரு, இந்த மாதிரி கொண்டு போனார். சரி, தீமோத்தேயுட்ட பவுல் ஒரு காரியத்தை விளக்குறார். இந்த சித்தத்தை தீமோத்தேயுக்கு அவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளுமா? 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது அதிகாரம் 13. 1 தீமோத்தேயு 1:13. பழைய வாழ்க்கைய பவுல் மறக்க, அப்படி இருந்த என்னைய தான் ஆண்டவர் கொண்டு வந்தாருங்கிறத பவுல் மறக்காம என்ன சொல்கிறார்னா, தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, இந்த ஊழியத்தை ஏற்பட்ட சோச்சிருக்கேன், உண்மை உள்ளவன் என்று எண்ணி, என்கிட்ட உண்மை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் புரிந்து கொண்டாரப்பா. அதனாலதான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் செஞ்சுட்டு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனம் 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை காத்தவனா இருந்தது. அப்ப இந்த பவுல் எப்படி இருந்தாருன்னா, நான் சொன்ன கொலை செய்யறதுக்கு சீர்வார், இந்த கோவம் அந்த அளவுக்கு பவர். ஆனா பவுல் சொல்றாரு, அதுக்கு செஞ்சதுக்கு காரணம் இருக்குப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருந்தும் நான் அவரை அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்வேன். அந்த அவிசுவாசத்தினால செய்த சவுல சந்திக்க ஆண்டவர் டைரக்டா அவரே வந்துட்டார். எப்படி வந்தார்? ஒளியா வந்துட்டார். வந்து நேரா சந்திக்கிறார். சந்திச்சு என்ன நடத்துறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம்
நான் நடுங்கி தேய்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். சித்தம், காட்ஸ் வில் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு, என்னை சந்தித்த ஒளி, அவர் தன்னை சொல்லுகிறார், நான் இயேசு அப்படிங்கிறார். அவர்களோடு கூட பிரயாணப்படின மற்ற மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும். இன்னைக்கு ஊழியக்காரங்கள மாதிரி பொய் புருடா விடுறவங்கள உலகத்திலே பார்க்க முடியாது. பொய்னா அந்த பொய் பேசுறாங்க. ஆனா பவுல் பொய் சொல்லலைங்கிறதுக்கு கூட சாட்சி இருக்காங்க. பவுல் சொல்லுவாரு, எங்க பாரு, நான் தனியா ஒத்தாளா போக மாட்டேன், கூட போகும்போது 10 பேரை கூட்டிட்டு போவேன், ஆனா அடிக்கிறது நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சாட்சி. புரியுதா? கேட்டுக்கோங்க. ஆண்டவர் சவுலை சந்தித்து தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு சாட்சி வச்சிருக்கிறார். சவுல் தரையில் இருந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. இப்படி இருக்கிற சவுல ஆண்டவர் பவுலாக மாற்றுகிறார், கூட சாட்சிக்கு ஆதரவச்சிருக்கிறார். ரைட். இப்ப பாருங்க, 9வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்ப்போம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை சவுல் என்ன நினைத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வெத்து பயிலுங்க, ஒரு கற்பனை கதை. ஒரு ஆளு சிலுவையில அடிச்சாச்சு, செத்து போயிட்டான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, உயிர் தருதுங்க. பொய்கிறாங்க. இந்த மாதிரி மொட்டமான பொய்ய உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் அவர்களை கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடித்தாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இவங்களுக்கு ஒரு உயிர் பயம் இருக்கும், ரகசியமா அனுசரிவங்க எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ருமேனியா தேசத்துல இந்த மாதிரி ரகசிய கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு சீக்கிரட்டான ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம் கன் வச்சிருக்காரு. டபார்னு உள்ள என்ட்ரி ஆயிட்டார். இவங்களுக்கு தெரியும், இந்த செகண்ட நாங்கெல்லாம் சாக போறோம் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, வைராக்கியமாக ஆண்டவருக்காக நிக்கிறவங்க நில்லுங்க, மற்றவங்கள ஓடி போயிருங்க. ஒரு பாதி டிக்கெட் ஓடி போச்சு. என்னடா நமக்கு என்னத்துக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, ஓடியே போயிட்டாங்க. ஆனா 4-5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, உயிரே போனாலும் நாங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்போம். ஏன்னா ஆண்டோடைய சித்தத்தினால நாங்க இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவரு நேரா போறாரு, கதவை பூட்டுறாரு, யூனிஃபார்மை கலத்தி போட்டுட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சோம். நானும் ஒரு கிறிஸ்தவர். ஆனா இந்த டம்மி பசங்கள் எல்லாம் கூட இந்த எனக்கு ஆராதிக்க ஆசை இல்லை. இவங்களுக்கு துரத்துறதுக்கு கண்ணை காமிச்சேன். பாதி டிக்கெட் ஓடி போச்சு. நீங்க மீதி இருக்கீங்க தெரியல, நீங்க தான் உண்மையிலேயே ஆண்டவருக்காக வைரக்க ஆண்டவர் ரொம்ப நேரம் துதிச்சுக்கிட்டு போனதாக ஒரு புத்தகத்தில் நான் வாசிச்சேன். அதனால இதெல்லாம் ஒரு உண்மையிலேயே வைராக்கியம் இருக்கிறவர்கள் இயேசுதான் கடவுள் அப்படிங்கிறது. அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒளி அவர்களை சுற்றும் பிரகாசித்தது. ஒளிங்கிறது என்ன அப்படின்னா என்கவுண்டர். பவுல் ஒரு நோக்கத்தோடு போயிட்டு சார் சவுல் அவர் என்ன நோக்கத்தோடு போகிறார் சொல்லுங்க? கடவுள் யெகோவா தேவன், எங்க கடவுள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன என்று வேற தேவன் உண்டா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆனா சங்கீதம் 2வது அதிகாரத்துல குமாரன் பத்தி அதெல்லாம் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கல, அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கல. அதனால பிதா தான் கடவுள், மற்றவங்க எல்லாம் டம்மின்னு சொல்லி. ஆனா இந்த என்கவுண்டர், இந்த ஒளி இப்படியே வருது. என்கவுண்டர் உங்களுக்கு தெரியுமில்ல? சரி, ஏன் தெரியாது? ஒரு ரவுடி ஒருத்தர் இருப்பான், கழுத்துல செயின். நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், நான் சொல்லல. ஆனா செயினை வெளியில போட்டிருப்பான். தாடி செயின், பிரேஸ்லெட், என்னென்னமோ போட்டிருப்பான் ரவுடினை காட்டுறதுக்கு. ஆனா போலீஸ் வந்து ஷூட் பண்ணி தூர போட்டுட்டு போயிடுவாங்க. சரி, இன்னொரு தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு சவுல காமிச்சாச்சு, பவுலாக மாறினது. இன்னொரு நபரை உங்களுக்கு நான் காட்டேன். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரி. இந்த மந்திரி பைனான்ஸ் வந்து, பைனான்ஸ்னா பயங்கர காசு கையில இருக்கும். கந்தகி அப்போ 8வது அதிகாரம் 27. அப்பொழுது எத்தியோப்பியா ராஜஸ்திரியாகிய காந்தகை என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷ மந்திரியாக தலைவனாக எத்தியோப்பியா, அவர் எருசலேமுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரு என்னமோ கேள்விப்பட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர்லாம் கேள்விப்பட்டு வருவாங்க, டாக்டர் நீங்க அந்த அவருக்கு சரி பண்ணீங்க சார், நான் அவர் சொல்லிதான் சார் நான் வந்தேன் அப்படின்னு கேள்விப்பட்டு வர்ற மாதிரி இவர் வர்றாரு, பார்த்தது. ஆனா இவரை தேவனுடைய சித்தத்தின்படி, காட்ஸ் வில்
அந்த எத்தியோப்பியாக்கே இவர் ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம் ஆக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவர் யாருக்கு? 25 வருஷம். இவ்விதமாக அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியா அநேக கிராமங்களிலே சுவிசேஷத்தை பிரவேசித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்ப வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பிலிப்பிட்ட என்ன சொல்கிறார்னா, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து, உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறப்பா, முக்கியமான வேலை, நீ எழுந்து என்ன செய்ய, வனாந்திரமாக காசா பட்டணத்துக்கு போ. கசா, எந்த காசா? இந்த காசா. ட்ரம்ப் காசா பட்டணம் எங்களுக்கு சொல்லுட்டார். அந்த காசா தான், இல்ல புதுசு கிடையாது, பைபிள்ல இருக்காது, அங்கேயே இருக்கு. அப்ப அந்த ஊருக்கு திரும்பி போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டது. அதாவதுங்க, இன்னைக்கு நமக்கு பைபிள்ங்கிறது எல்லாத்தையும் இருக்குது. என்கிட்ட ஏகப்பட்ட பைபிள் நான் வச்சிருக்கேன். இங்கிலீஷ் வச்சிருக்கேன், தமிழ் வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன் நிறையா. ஆனா அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரிண்டிங் எல்லாம் கிடையாது. ஒரு தோல் சுருள் இருக்கும். இவர் ஏசாயா தோல் சுருள் புத்தகத்தை வாங்குறதுக்கு ஆவியானவர் உதவி செய்திருக்காரு. அவருக்கு துட்டுக்கு மணி அவருக்கு ப்ராப்ளமே கிடையாது, என்ன ரேட்டாலும் வாங்கிடுவாரு. இதை இவர் வாசிக்கிறார். வாசிட்டு இருக்கும்போது ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்பிட சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி, நீ வாசிக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். என்ன ஒரு தேவனுடைய சித்தம்னா, அவர் உட்கார்ந்துட்டு ஏசாயா வாசிட்டு இருக்காரு. இந்த ஆடியோ கேசட் அது எல்லாத்தையும் கேட்கும். இவருக்கு அந்த அந்த மொழி தெரிஞ்சிருக்கு, இவரைய மொழி தெரிஞ்சிருக்கு கந்தாகிய மந்திரிக்கு. அதனால அவர் வாசிக்க, இல்லைன்னா வாசிக்க முடியுமா? அப்ப 31, அதற்கு அவன், எனக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் அது பின்பு பிலிப்பை ஏற்றி தன்னோட உட்காரும்படி கேட்டார். பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இப்ப ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை காட்டுறதுக்கு பைபிள் ஒரு காரியத்தை காட்டுறார். ஏசாயா 53 வாசிக்க கேட்கிறார். வாசிக்க 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 இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓஹோ, என்னைய ஒரு ஊழியக்காரனாக மாற்ற போறாருன்னு சொல்லி 37, அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில் இதுக்கு ஞானஸ்தானம் நடக்க. அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் இருக்கிறார். இப்ப அந்த சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் இடத்துக்கு சந்தோஷத்தோடு தன் வெளியிலே போன. அந்த சந்தோஷத்துல போகும்போது நினைச்சிருப்பாரு, தேவனுடைய சித்தத்தின்படி நான் செஞ்சிருக்கேன், போகிறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு சபையை நான் காட்ட போறேன். தேவனுடைய சித்தத்தில் இல்லாம சித்தத்துக்குள்ள வந்தாங்க. ஆண்டவர் கடைசியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்ன கட்டளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஒப்பா போ, எங்க போ? எல்லா இடத்துக்கும் போ. அந்த போறதற்கு அவங்களுக்கு என்ன தேவையா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலன். வாசிக்கணுமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் வரை நீங்கள் எருசலேமில் இருக்கணும். எருசலேமில் இருந்து நீங்க பவர் கிடைச்ச உடனே நீங்க எல்லாம் போகணும். எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 எருசலேம், யூதேயா, சமாரியா போகணும். ஆனா இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் சபையை ஆரம்பிச்சிச்சு. 44 விசுவாசிகளை ஒருமித்து. ஆண்டவர் போனா கேட்க மாட்டாங்க, உட்கார்ந்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க. தப்பெல்லாம் கிடையாது, ஆனா தேவனுடைய சித்தம் அது கிடையாது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 8வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் ஒரு பாடுகள் அனுமதிக்கிறார். அப்போஸ்தலர் 8:1, அவனை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்தார். அக்காலத்திலே எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிடுச்சு. இந்த துன்பம் உண்டாகும் போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனா அவனுடைய சித்தம் நிறைவேறது பாருங்க. மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்கள் சிதறிக்கும். நீ ஒழுங்கா போலேன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு பாட அனுமதிப்பாரு. அந்த பாடு வந்த உடனே நீ அல்லது அடிச்சு ஓடி போயிரு. பாருங்க நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது அநேகரில் அசுத்தாவி போகுது, எல்லாரும் சப்பானை எல்லாம் சுகமாக்கப்படுறாங்க. 8வது பாருங்க, 8:1 இல்ல பயம், 8:8 இந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம்.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது சாதாரண சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சரி, இப்ப அடுத்து இந்த வசனத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். கொலோசியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே காமிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலன்ங்கிறதுக்காக அனுப்பப்பட்டவன், அப்போஸ்தலனுடைய அர்த்தம். நீங்க கேட்கலாம், நீ அப்போஸ்தலனா? எஸ், நான் அப்போஸ்தலன் தான். ஆனா அப்போஸ்தலர் நான் ரொம்ப சிறியவன் அப்படின்னு சொல்ற, தன்னை தாழ்த்துகிறார். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது. நான் அப்போஸ்தலரிலும் சிறியவனாயிருக்கிறேன். சின்ன குட்டி கிடையாது. அதாவது அவர் இந்த சபையை துன்பப்படுத்ததுனால அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. ஐயோ, நான் எத்தனை பேரை அடிச்சிருப்பேன், இந்த ஸ்தேவான் கொலை செய்யறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருந்திருப்பார். அதனாலதான் ஸ்தேவான் குடும்பத்திற்கு இவர் தான் ஞானத்தனமே கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், நான் அப்போஸ்தலர் எல்லாம் சிறியவனா இருப்பேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர்வதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும். ஆகிலும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதுக்கு கிருபை தேவை. நான் ரட்சிக்கப்பட்டேன். அநேகருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு நான் பின்மாற்றத்துக்கு போயிருவேன், இந்த ஊழியத்தை விட்டுருவேன்னு சொல்லி. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், குறுக்கு பிடிச்சு நான் இப்போ வலியோட தான் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கேன். நல்லாவே எனக்கு குறுக்கு வலிக்குது. நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். எத்தனையோ பேக் பெயின் பேஷண்ட்டை நான் பார்க்கிறேன். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது ஒரு சில கிருபைகள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இப்ப நான் சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே. அவர் அடுத்த கிருபை நான் விருதாக்கவில்லை, எனக்கு இருக்கிற கிருபை அப்படி செய்தது. அப்படி செய்ததுனால பவுல்ல தான் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு முள் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அந்த முள் குத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன முள் அப்படின்னு கேட்டீங்க, அதை நான் வழக்கமா சொல்ல போகிறேன். அதற்கு அவர் 2 கொரிந்தியர் 12:9, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பார்த்தேன். என்னுடைய வலி எனக்கு ஆண்டு கொடுத்துக்கிற ஒரு முள், ஆனா அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அது கண்டிப்பாக தூங்கல மாட்டேன். 10, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளும் நெருக்கத்திலும் துன்பத்திலும் நான் பிரியப்படுகிறேன். அந்த பிரியப்படுறதுக்கு காரணம், பவுல் தன்னை யார் அப்படின்னு இங்கதான் அந்த வசனத்துல அப்போஸ்தலன் கிடையாதா, நான் யார் தெரியுமா என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலன் நான் எவ்வளவு குறைந்தவன். அந்த அளவுக்கு சொல்றாரு, என்னைய பரலோகத்தை கொண்டு போன, பரதேஸ் கொண்டு போன. அங்க நான் பல காரியங்கள் நான் பார்த்தேன். நான் ஒரு அப்போஸ்தலன், மகா அப்போஸ்தலன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. தேவனுடைய சித்தத்தை குறித்து ஒரு காரியத்தை பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11வது 19:11. பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பாத்தீங்களா, இதாயா சித்தம். ஒரு சிலர்லாம் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க, தலைவலி போயிருச்சுங்கிறத ஒரு சாட்சியா எழுதி அப்பா கிறுக்காய்க்கிறாங்க. இன்னைக்கு பேர் சொல்ல விரும்பல, ஒருத்தர் சாட்சி சொல்லுகிறார், பிரதர் ஜெபம் பண்ணினவுடன் என் சுகர் போய்விட்டது. சுகர் எப்படியா போகும்? சுகர் போயிருச்சுன்னா டாக்டர் சொல்லணும், லேப்ல போய் நீ பிளட் சுகர் கொடு, 2 அல்வா சாப்பிட்டு சுகரை பாரு போகுதுன்னு பாரு. சும்மாச்சிக்கு அங்க நின்றுகிட்டு பிரதர் ஜெபம் பண்ணாரு, இதெல்லாம் பெரிய சாட்சி. ஆனா என்ன சாட்சி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 12, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால் கச்சை கொண்டு வந்து வியாதியசமில் போட்டார்கள், வியாதி அவர்களை விட்டு நீங்கி போனது, பொல்லாத ஆவி ஓடி போச்சு. காரணம், இவர் ஒரு அப்போஸ்தலர். அற்புதங்கள் அடையாளங்களுடைய கரங்களிலிருந்து செய்யப்படுகிறது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 21வது வசனம். வருகிற பண்டிகையிலே எப்படியாகிலும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும்,
தேவனுடைய சித்தமானால் திரும்பி உங்களுக்கு தேவனுடைய சித்தம். பவுலுக்கு எப்பவுமே இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் இருந்தா தான் நான் உங்களால் வருவேன், இல்லைன்னா வர முடியாது. 25 அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரமா இருந்தது. இங்க நம்ம அலெக்சாண்டர்ல பிறந்த ஒருத்தனை பார்க்கிறோம். அவர் யார் பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பல்லோ. இந்த அப்பல்லோவை ஆண்டுடைய சித்தத்தினால இவரை கொண்டது. இவருக்கு கரெக்டா டீச்சிங் பண்ணி தேவனுடைய மார்க்கத்தை, அப்பொழுது அவன் அகாய நாட்டுக்கு போக வேண்டும். அவன் எங்க போய் என்ன செய்யறான்னா வேத வாக்கியத்தை கூட திஷ்டாங்கப்படுத்தி கிருபையினாலே, இதெல்லாமே தேவனுடைய சித்தம். அதனால பவுல்ங்கிற ஒரு நிறுவனர் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி பிடிக்கிறார், அவருக்கு புரிய வைக்கிறார். புரிய வச்சுட்டு நீ ஒரு அப்போஸ்தலன்கிறத விளக்கமாக சொல்லிக்கிறார். ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கொல்லிசீர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க தியானிக்க நிர்வாகத்தின நன்மைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.